வணிகன் ஒருவன் ஆடுகளை விற்று வந்தான். ஒரு பை நிறைய பணம் வைத்து மகிழ்ச்சியோடு நடந்தான். இந்த பணத்தால் ஆடு வாங்கி மேலும் மேலும் விற்றிடுவே. நாளை நான் தான் பெரிய பணக்காரன் என்று கனவு கண்டான். கனவுலேயே மிதந்து போக கவனம் தப்பி போனது. கையில் வைத்த பணப்பை நழுவி கீழே விழுந்தது. வீட்டுக்கு போய் பார்த்த போதும் பணப்பையை காணவில்லை. எண்ணி எண்ணி கவலைப்பட்டு கவலையால் சுரவடைந்தார். அடுத்த நாளே அரசனிடம் ஓடி சென்று சொன்னார், என் பணப்பையை யார் கண்டார்? பரிசு 40 பணம் தருவேன். கண்டவர் யாரும் திருப்பி வந்து கொடுங்கள் என்றார். 3 நாளில் மூதாட்டி நேர்மையுடன் வந்தாள். இது எனக்கல்ல அரசே என்று பயை தந்தாள். அரசனும் மகிழ்ந்து சொன்னார், நல்ல மனசு உனக்கு. வணிகனை நோக்கி கூறினார், பரிசு கொடு அவளுக்கு. கஞ்சமனம் அவனுக்குள் நல்லதை செய்யவில்லை. என் பையில பணம் அதிகம், இப்போ கொஞ்சம் குறைவு என்று பொய் சொல்லி நின்ற கோபம் கொண்டார் அரசனும். நீதியுடன் சொன்னார், இது உன் பை இல்லை போல வேற யாருடையதோ என்றார். உரிமையாளர் வரும் வரை என்னிடமே இருக்கட்டும், நீ இங்கிருந்து போய்விடு என்று கட்டளையிட்டாரே. அவன் போன பின் அரசன் சொன்னார், பணம் மட்டும் செல்வமல்ல, சொன்ன சொல்லை காப்பாற்றும். நல்ல மனமே உண்மை செல்வம். நேர்மையான மூதாட்டிக்கு பணப்பை பரிசாய் தந்தாள். கஞ்ச வணிகன் பணத்தையும் மரியாதையும் இழந்தாள். மாணவர்களே, உங்களுக்காக இந்த காணொளியை உருவாக்கியது நாகராஜன், கன்னியாகுமரி மாவட்டம்.